என்னோட சேர்ந்து இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெப வேலையிலையும் 2 வயசு குழந்தை தர்ஷன் உங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே. ஒரு வாரமாக அவனுக்கு யூரினில் பிளட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் ஸ்கேன்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி வந்திருந்தாங்க ஆண்டவரே. நான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துருந்தேன் அப்பா. அப்போது வந்து அந்த ஸ்கேனில் வந்துட்டு லெஃப்ட் கிட்னி வந்து அவங்களுக்கு வந்து விசிபிளாகவே இல்லை, பாசிபிலிட்டி ஆஃப் ரீனல் ஆக்னசிஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் அதை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தபோது அப்பா, குழந்தை வந்து கருவில் இருக்கும் போதே வந்து கிட்னி ஒழுங்காக டெவலப் ஆகாமல் இருக்கிறது, இது வந்து பெரிய குழந்தைங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆண்டவரை. ஸோ வந்து அவனுக்கு ஒரு கிட்னி தான் இருக்குங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஆண்டவரை. அவங்க அம்மா எவ்வளோ பயந்தாங்க, அவங்க பதட்டமாக இருந்தாங்க ஆண்டவரை. அவங்ககிட்ட நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்பா, ஏசாமி கூட இருப்பார், நான் ஜெபிக்கிறோம், நிறைய பேர் உங்களுக்காக ஜெபிப்போம், கண்டிப்பாக ஏசப்பா வந்து ஒரு அற்புதம் செய்வார் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கேன் ஆண்டவரை. ராஜா, நீங்கள் வந்து மகனை பாருங்க அப்பா. அது வந்து அங்கே பாசிபிலிட்டி தான் ஆண்டவரே. ஆனால் என் தேவனால் ஆண்டவரே அப்பா, இம்பாசிபிளாக மாற்ற முடியும் ஆண்டவரே. அப்போ அந்த பாசிபிலிட்டியை ஃபுல்லாத்தையும் நீங்கள் மாற்றி போட உம்மால் கூடும் ஆண்டவரே. ராஜா, ஒரு அற்புதத்தை அந்த குழந்தைக்கு செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இது ஏதோ ஒரு மைனர் ப்ராப்ளமாக மட்டும்தான் இருக்கணும் ஆண்டவரே. ராஜா, அந்த குழந்தை ஆண்டவரே உங்கள் நாம மகிமைக்கென்ற ஆசீர்வாதமாக இந்த பூமியில் வாழ கிருபை செய்யுங்க. உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த குடும்பம் வந்து பார்க்கவே வந்து அவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற குடும்பம்னு தெரிஞ்சிச்சு ஆண்டவரே. ராஜா, நீர் துணையாக இருங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அவங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த குழந்தைக்கு என்ன சுகவீனம் பலவீனம் இருந்திருந்தாலும் ஆண்டவரே, இயேசுவின் தழும்புகளால் அதை குணமாக்குங்க ஆண்டவரே. ராஜா, நீர் அப்பா சிறு பிள்ளை ஆண்டவரே. அப்பா, அந்த குழந்தை அவ்வளோ இன்னசென்ட்டாக ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தான் ஆண்டவரே. அப்பா, அவனை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உங்கள் தழும்புகள் நிறைந்த கரங்களை அவன் தலைமையில் வைத்த ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண சுகத்தை பலத்தையும் கொடுங்க ஆண்டவரே. உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீர் அந்த குழந்தைக்கு எல்லா வித பாதுகாவலுமாய் இருந்த ஆண்டவரே. இந்த பூமியில் ஆண்டவரே அவன் ஜீவிச்சு உங்கள் நாம மகிமைக்கென்று ஊழியம் செய்ய அப்பா, உமக்கு பிரியமான சாட்சியான மகனாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. அவங்க பெற்றோருக்கு பொருளாதார தேவையை வழங்குங்க ஆண்டவரே. அவங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. நீர் அவங்களோடு இருந்து அவங்கள உங்கள் செட்டையின் மறைவாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீர், அவங்களுக்கு புரிய வைங்க ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை அந்த குழந்தைக்கு நீங்கள் செய்து முடித்ததுக்காய் நன்றிப்பா. ஏசுராஜாவின் ஈடேன எல்லா நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.